வீரயுகநாயகன் வேல்பாரி பாகம் 10. நம்ம யவனர்களுடைய சொலாண்டியா அப்படிங்கிற கப்பல் எப்பவுமே அரபு நாட்டுல தான் தங்குமாமா. ஆனா இந்த வாட்டி ஓசிலிஸ் வழியா சிந்து நதிக்குள்ள வந்து அந்த சிந்து நதியுடைய முகத்துவாரத்துல இருக்கக்கூடிய பாபரிகோன் அப்படிங்கிற துறைமுகத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த சொலாண்டியா அப்படிங்கிற கப்பலுடைய மாலுமி யாருன்னா எபிரஸ் அப்படிங்கிறவர் தான். அந்த எபிரஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான திறமையான ஒரு மாலுமி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடல் பயணத்துல பயங்கரமா வித்த காட்டுற ஒரு ஆளாமா. அதனாலே இந்த சொலாண்டியா அப்படிங்கிற மிகப்பெரிய கப்பல் வந்துட்டு ரொம்ப நாளாவே அவன் கையில தான் இருக்கு. ரொம்ப ஆண்டுகளாவே அவன் தான் வந்துட்டு அந்த கப்பல்ல மாலுமியா இருக்கான். அவனுக்கு தளபதியுமே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரேஷியன் அப்படிங்கிறவன் தான். அவன் வந்துட்டு இந்த கப்பலையே ஒரு ஆளா தள்ளுற அளவுக்கு அந்த உடல் தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கானா. அவ்வளோ பல்கா பார்க்கறதுக்கு ஆள் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொலாண்டியா அப்படிங்கிற கப்பல் இந்த கடல் கொள்ளையர்கள் கிட்ட எல்லாம் மாட்டிக்காம அதிலிருந்து அந்த கப்பலை பாதுகாப்பாக கொண்டு வரக்கூடிய பணியை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுலயும் அவன் கை தேர்ந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அது போக அவங்க படை வீரர்களுமே ரொம்ப ஆபத்தானவங்களாமா, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களுமே கூட. கடல் கொள்ளையர்கள்னு யாராவது அந்த கப்பல் கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பாபரிகோன் அப்படிங்கிற துறைமுகம் வந்துட்டு இந்த கடல் வாணிகத்துல ஒரு சிறந்த துறைமுகம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனா இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து கப்பல் நாட்கணக்கில் தங்குமாமா. ஏன்னா அந்த நாட்டை சேர்ந்த அழகிகள் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் வரக்கூடிய மாலுமிகள் மயங்கிருவாங்களாம். அந்த பெண்களெல்லாம் யார் யாருன்னா இந்த இந்தியர்களும் யவனர்களும் கலந்ததுனால உருவான அழகிகள் தான். அவங்கள பார்க்கறதுக்காகவே அங்கே நாள் கணக்கில் தங்கிடுவானுங்களாம் நம்ம பசங்கள்லாம். அதுவும் அந்த அழகிகளெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் வந்து யவன தேவதைகள் மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பதுமைகள் மாதிரியுமே தெரிவாங்களாம். அதனாலேயே கப்பலில் ரொம்ப தூரமாக பயணம் செஞ்சுட்டு வரக்கூடிய நம்ம மாலுமிகள் எல்லாம் அங்கேயே அந்த அழகிகள் கூட தங்கிடுவாங்களாம். அதுவும் நம்ம எபிரஸ் எல்லாம் வேற வழியே இல்லாமல் கப்பல் எடுத்து போயாகணுமே, அப்பதான் வந்து நம்மளோட இலக்கை அடைய முடியுமேன்னு வெறுப்போட தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புவானா. ஆனா நம்ம த்ரேஷியன் இருக்கான்ல தளபதி, அவன்லாம் வந்துட்டு கப்பலே போனதுக்கப்புறம் கூட ஒரு வாரம் கழிச்சு தான் வருவானா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அழகிகள் மேல அவங்களுக்கு ஒரு மோகம் இருந்திருக்கு. அதாவது நம்ம தளபதி இல்லாம கப்பல் எடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம தளபதிக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன இவன் வரவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ரேஷனுக்கு அந்த அழகிகள் மேல மோகம் ஜாஸ்திங்க. ஆனா அவங்களாம் லேட்டா வராங்கிறதுக்காக அவங்க மேல கோபமும் கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பயணத்துல இந்த இடத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இடம் தான் வந்துட்டு ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா கட்ச் வளைகுடா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்காமா. அது வந்துட்டு கீழே நிறைய பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதியாம். அந்த இடத்துல போகிறப்போ எப்போ கப்பல் கீழே நொறுங்கும் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாதான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான ரொம்ப கூர்மையான பாறைகளை கொண்ட இடமாக அந்த கட்ச் வளைகுடா இருக்கு. அதுக்கப்புறமா மேலிமேடு மங்களகிரி அப்படின்னு சொல்லி 2 இடம் இருக்காமா. அந்த 2 இடம் தான் வந்துட்டு ரொம்ப ஆபத்தான இடம். ஏன்னா அங்கதான் கடல் கொள்ளையர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 2 இடத்த தான் கடல் கொள்ளையர்கள் நாடு அப்படின்னே குறிப்பு எழுதி வச்சிருக்காங்களா நம்ம யவனர்கள். அந்த ஒரு இடத்த மட்டும் கஷ்டப்பட்டு எப்படியாவது தாண்டிட்டோம்னா தீண்டிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடலாமா. அந்த இடம் தான் வந்துட்டு யவனர்களுடைய துறைமுகம். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அப்புறம் பொருளெல்லாம் இறக்கி வச்சிடலாம், கப்பலோட பயணம் முடிஞ்சிடும். ஆனா நடுவில் இருக்கக்கூடிய அந்த மேலிமேடு அப்புறம் மங்களகிரி இந்த 2 இடத்த மட்டும் தாண்டி அவங்க பயணிக்க வேண்டியதா இருக்கும். கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து சேஃபா பயணிக்கணும். அந்த தீண்டிஸ் அப்படிங்கிற நிலப்பரப்புக்கு சம்புத்தீவு அப்படிங்கிற பேருமே உண்டு. அதாவது நாவல் தீவு அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்க நாவல் மரங்கள் அதிகமா இருக்கிற காரணத்தினாலே அதுக்கு நாவலன் தீவுன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அது போக அந்த தீவினுடைய அந்த வடிவம் வந்துட்டு நார் சதுர வடிவில் இருக்குமாமா, அந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க மொத்தம் 65 ஆறு ஓடுதாமா. அதே மாதிரி 118 நாடுகளுமே அந்த தீவுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க நம்ம யவனர்கள். எப்படியாவது இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா கப்பலுடைய பயணம் வந்துட்டு ரொம்ப சாதுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல எந்த ஆபத்தும் இல்லையா. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம இந்திய நாட்டுக்கு வந்தக்கப்புறமா, அதாவது நம்ம தமிழர்கள் கிட்ட வந்தக்கப்புறமா நடக்கக்கூடிய இடங்கள் தான் இது. நான் வந்து ஒரு இடத்துல தீண்டிஸ் அப்படிங்கிறது வந்து யவனர்களுடைய துறைமுகம்னு சொல்லியிருப்பேன், அது தப்பு. யவனர்களுடைய பாதுகாப்பான இடம் தான் அந்த தீண்டிஸ். அதாவது அந்த கடல் கொள்ளையர்களை தாண்டி வந்தக்கப்புறம் அந்த தீண்டிஸ்ங்கிற இடம் வருது. அங்க வந்துட்டு கொஞ்சம் சேஃபா அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த நார் சதுர வடிவில் ஒரு தீவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்துட்டு முதல்ல தொண்டி அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு அந்த கப்பல் வந்து ஆல்ட் ஆகுது. அதுக்கப்புறமா சேஃபான பயணம் தான் முசிறி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா குமரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. இதெல்லாமே நம்ம தமிழ் மக்களுடைய இடம் தான். அந்த குமரி இடத்துக்கு போனதுக்கப்புறமா அங்கே தான் பெரும்பாலான பொருட்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்படுமா. அந்த யவனர்கள் கொண்டு வந்த கப்பலில் கொண்டு வந்த எல்லாமே அங்கே தான் இறக்கி வைக்கப்படுது. அதுக்கப்புறமா அங்கிருந்து மறுபடியும் யவன நாட்டை நோக்கி அந்த கப்பல் கிளம்பிடுவாங்க. இந்த சொலாண்டியா அப்படிங்கிற கப்பல் வந்துட்டு அந்த தொண்டி அந்த ஒரு துறைமுகத்துக்கு கிட்ட வர்றப்பவே வந்துட்டு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ பெரிய உருவமா தெரியுமாமா. ஏன்னா அவ்வளோ பெரிய கப்பலாமா அந்த சொலாண்டியா அப்படிங்கிற கப்பல்.
அப்படியே வந்துட்டு அந்த கப்பல் முழுக்க நிறைய பொருட்கள் கொண்டு வராங்கல்ல, அதெல்லாம் இங்கிருந்து பாக்குறவங்க, அதாவது அந்த துறைமுகத்துல நின்று பாக்குறவங்க ஆஹா ஒரு தேவதை வருதுப்பா, நமக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் கொண்டு வர்ற தேவரை வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த கப்பலை பார்ப்பாங்களாம். அப்படியே கிட்ட வர வர அந்த அலைகளுடைய ஓசையுமே அதிகமா கேட்குமாமா, அந்த சத்தம் பயங்கரமா மிஞ்சி கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வந்து அந்த ஒரு கப்பலை நம்ம எபிரஸ் வந்துட்டு இங்க நங்கூரத்தை போடுங்கப்பா அப்படின்னு சொல்றான். இப்போ நங்கூரமும் போடப்படுதுங்க. இப்போ நம்ம சேர நாடு 2 வம்சாவளியா பிரிஞ்சிருக்குங்க. அதுல முன்னவன் யார் அப்படின்னா உதயன் அப்படிங்கிறவன் தான். அவன் வந்துட்டு வஞ்சி அப்படிங்கிற ஊரை தன்னுடைய தலைநகராக கொண்டு முசிறி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கான். அவனுடைய நாடு குட்டநாடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழைக்கப்படுதுங்க. அதே மாதிரி பின்னவன் 2ஆவதான ஆள் யாருன்னா அந்துவன் அப்படிங்கிற ஒருத்தன் தான். அவன் வந்துட்டு மாந்தை அப்படிங்கிற ஒரு ஊரை தலைநகராக கொண்டு தொண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கான். அவனுடைய நாடை வந்து குடநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னதான் இவங்க 2 பேர் இருந்தாலுமே தான் தான் வந்துட்டு சேர வாரிசு அப்படின்னு சொல்லி அந்த சேர நாட்டுடைய அந்த பெருமையை வந்து அவங்க 2 பேருமே வந்து தக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மூத்தவன் இருக்கான்ல உதயன் அப்படிங்கிறவன் கிட்ட தான் அந்த முன்னுரிமை இருந்திருக்குங்க. இப்ப கடற்கரை மாளிகையில நம்ம எபிரஸ் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கான். எப்பவுமே தொண்டி நாட்டுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க முசிறி நாடை தாண்டி குமரி வரைக்கும் போயிட்டு வருவாங்கல்ல, அதனால தொண்டி நாட்டில் இறக்க வேண்டிய பொருட்களை மட்டும்தான் இறக்குவாங்களே தவிர அங்கே வந்து கப்பலில் எதுவும் ஏற்ற மாட்டாங்க. போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது தான் ஏற்றுவாங்க. அதனால சரி சீக்கிரமாக இறக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் மட்டும் நம்ம எபிரஸ் அந்த கடற்கரை மாளிகையில் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கான். அங்கே வந்துட்டு பவள கற்களும் ரச கண்ணாடிகளும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்வாங்க. என்ன ஏற்றுமதி செய்வாங்கன்னா அந்த மிளகு சொல்றீங்க இல்லையா, அந்த மிளகு வகைகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்வாங்க. அதனாலேயே அந்த கப்பலை சுற்றி நிறையா திரளி மரம் கொண்ட கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன போட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்திருக்கு. ஏன்னா திரளி மரத்தில் தானே இந்த மிளகெல்லாம் ஏற்றுவாங்க, அதனால அது நின்றுட்டு இருந்திருக்கு. இதில் உதிர வேங்கை பட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டை இருக்கான். அந்த பட்டை வந்துட்டு ரொம்பவுமே மருத்துவம் குணமானதான். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகு கூட சேர்ந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்களாம். யார் யவன நாட்டினர். இங்கே பவளக்கற்களை கொடுத்துட்டு அந்த மிளகையும் உதிர வேங்க பட்டையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போகிறாங்க. சரி எல்லாம் இறக்குமதியும் முடிஞ்சது, கப்பல் கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நம்ம எபிரஸ் இருந்துட்டு கிளம்புறாரு. ஸோ அப்படி மாளிகை விட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல வராரு நம்ம குடநாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தான் அப்படிங்கிறவர். யவனர்கள் கூட இந்த குடநாட்டு வணிகத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும், அதை முதல் நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவன் தான் இந்த கோளூர் சாத்தான் அப்படிங்கிறவன். அதனாலேயே 2 வணிகர்களையும் கூட்டுட்டு இப்போ எபிரஸை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அந்த பக்கமாக கப்பலுக்குள்ள நம்ம திரேஷன் போறாரு. அதாவது தளபதி இருக்கார்ல திரேஷன், அவர் வந்து உள்ள போறாரு. அவருக்கான வீர வணக்கங்கள் எல்லாம் அந்த வீரர்கள் செய்யறாங்க. அப்படி உள்ள போனவர் உடனே வந்துட்டு ஒரு வீரனை பார்த்து எங்க எபிரஸ் வரலையா, எனக்கு முன்னாடி எப்பவுமே வந்துருவாரு, இப்போ என்ன ஆளக்கானு சொல்லி கேட்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரனும் சொல்லிடுறான். சரி குடநாட்டு அழகிகள் கூட கொஞ்சம் குதூகலமா இருப்பார் போல, அதை ஏன் நாம தடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு போயிடுறாரு. யாரு நம்ம திரேஷன். அப்படியே நம்ம திரேஷன் இப்போ அந்த கடற்கரை மாளிகைக்குள்ள போறாரு. உள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்கே எபிரஸ் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எபிரஸ்க்கு எதிரில் வந்துட்டு குடநாட்டு அமைச்சர் கோளர் சாத்தானுமே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் முன்னாடி ஒரு தங்கத்திலே ஒரு தட்டு ஒன்று இருக்குது. அந்த தங்க தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிக்காட்டு விதைகளை வச்சு இதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு நம்ம கோளூர் சாத்தான். அதை நம்ம எபிரஸ் பார்த்த உடனே அந்த கொல்லிக்காட்டு விதைகளை இது எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், இதை நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் கொடுத்து வாங்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிரஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த கொடநாட்டு வணிகத்தை வந்து பெருக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம கோளூர் சாத்தானுமே அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம பாரியை காட்டுறாங்க. பாரி வந்துட்டு இப்போதான் முருகன் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை வந்து கும்பிட்டுட்டு வராரு. அப்போதான் வந்துட்டு அந்த அறுபத்தாங்கோழியுமே வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து குடநாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தான் வந்திருக்காருன்னு ஒருத்தன் வந்து சொல்ல நம்ம பாரிக்குமே வந்து சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரை வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. அந்த பக்கமாக நம்ம கோளூர் சாத்தான் வந்துட்டு நிறையா பரிசு பொருட்களெல்லாம் நம்ம பாரி முன்னாடி வைக்கிறாரு. அதில் வந்துட்டு இந்த ரசக்கண்ணாடிகள் இருக்கு இல்லையா, அந்த யவனர்கள் கிட்ட இருந்து வாங்கினாங்கல்ல, அந்த ரசக்கண்ணாடியை நம்ம அரசர் பார்க்குற மாதிரி, அதாவது பாரி பார்க்குற மாதிரி முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு 2 யவன அழகிகளுடைய புகைப்படம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. புகைப்படம்னா வரைஞ்சிருப்பாங்கல்ல, அது வந்து பார்த்தோன்னா பக்கத்துலேயே வைக்கிறாரு. இந்த பரிசு பொருட்களெல்லாம் உங்களுக்காகத்தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைச்சர் சொல்ல பாரி வந்துட்டு அந்த பரிசு பொருட்களை பற்றிலாம் எதுவும் பேசவே இல்லை, அதை பார்க்கவும் கிடையாது. லைட்டாக ஒரு புன்னகை மட்டும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு சரி எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாரி கேட்குறாரு. உடனே ஆச்சரியமாயிடுறாரு நம்ம கோளூர் சாத்தான். என்னடா இவன் திடீர்னு இவ்வளோ பரிசுகளை நம்ம கொடுக்குறோம், அதை பற்றி அவன் யோசிக்காம வந்த விஷயம் என்னன்னு கேட்குறானே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாரு. அப்புறம் நம்ம கோளூர் சாத்தான் சொல்கிறாரு, ஒரு வணிக விஷயமா பேசுறதுக்காகத்தான் எங்கள் அரசர் குடநாட்டின் அரசர் வந்துட்டு என்னை இங்கே அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வணிகம் இயற்கைக்கு எதிரானது, அதை பற்றி என்கிட்ட எதுக்கு பேச வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பாரி கேட்குறாரு.
அந்த பதில கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆடாடா இவர் நம்ம விஷயத்துக்கெல்லாம் ஒத்து வர மாட்டார் போலேங்கிற மாதிரி கோளூர் சாத்தனுடைய மனசுல ஒரு அதிர்ச்சி ஆகுது. அப்புறம் கோளூர் சாத்தன் சொல்றாரு, இல்ல அரசே, இந்த மாதிரி வணிகம் இருந்தா தானே நாடு முன்னேறும், நாடு முன்னேறினா தானே அரசர் முன்னேறுவாரு, அப்புறம் தானே மக்கள் முன்னேற முடியும்னு சொல்லி கேட்க, வணிகம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி யார் சொன்னாங்க? இயற்கை நமக்கு கொடுக்குது, அதை நாம வந்து மக்களுக்கு கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் வணிகம் இல்லாததுனால தான் நாங்களாம் இவ்வளோ நாள் இங்கே செழிப்பாக இருந்துட்டு இருக்கோம். வணிகம்ங்கிற விஷயமே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உப்பெல்லாம் வந்துட்டு வணிகத்தின் மூலமாக தானே கொண்டு வரீங்க, அப்போ அது மட்டும் வணிகமாகாதான்னு சொல்லி கேட்க, அதாவது எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை அவங்க கிட்ட கொடுப்போம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து எங்க கிட்ட கொடுப்பாங்க, எங்களுடைய தேவைக்கேற்ப அதை நாங்கள் பரிமாறிக்கிறோம், இதுதான் எங்களுக்கு இயற்கை சொல்லி கொடுத்துருக்கு, இது வணிகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்றாரு. இதுதான் அரச வணிகமும் கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம கோளூர் சாத்தான் சொல்ல, வணிகம்ங்கிறது இது கிடையாது, தேவை கேட்கிற மாதிரி நம்ம மாத்திக்கிறோம், இதுதான் வந்து இயற்கையான செயல். ஆனா வணிகம் வந்துட்டு தேவையே இல்லைன்னா கூட அது வேணும்னு சொல்லி தூண்டும். இதோ இந்த ரச கண்ணாடிகளையும் யவன நாட்டினுடைய அழகிகளையும் என் கால் முன்னாடி வச்சிருக்கீங்க, இதை விட ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நீங்க எதிர்பார்த்ததை இப்ப நீங்க வந்திருக்க போறீங்க, இது எனக்கு தேவையில்லாத விஷயம், இந்த அழகிகளோ அல்லது இந்த ரச கண்ணாடியோ என்னுடைய நாட்டுக்கும் எனக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம், இதை வச்சு நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கிறப்போ இதுதான வணிகம், இதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்க நாடு செழிப்பு கம்மி தான் ஆகும், இந்த வணிகத்துக்கு நான் எப்பவுமே ஒத்து வர மாட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம பாரி. அப்பதான் நம்ம அமைச்சர் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க நாட்டையும் எங்க குடநாட்டையும் அழிக்கிறதுக்காக குட்ட நாட்டு மன்னர் இருக்கான்ல உதயன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல நீங்க மட்டும் வணிகத்துல எங்களுக்கு உதவுனீங்கன்னா குடநாடு வணிகத்துல முதல் இடத்துக்கு வந்துடும். அதாவது இது வரைக்கும் குட்டநாடு தான் முதல் இடத்துல இருக்கு, இப்ப குடநாடு முதல் இடத்துல வந்துருச்சுன்னா நாங்க 2 பேரும் நண்பர்களாயிடலாம். அதுக்கப்புறம் அந்த உதயனால எதுவுமே பண்ண முடியாது, அவன் பேர் ஃபுல் நேம் வந்து உதயன் ஜேரல், அவனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த அமைச்சர் சொல்றான் கோளூர் சாத்தான். அப்ப நம்ம பாரி சொல்றாரு, எங்களை உங்களால எதிர்க்க முடியல, அதனால நட்புறவு கொள்றீங்களா? அதாவது உங்க நாட்டுக்கும் அந்த குட்டநாட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், என்னன்னா குடநாட்டு மன்னனானிய உங்க மன்னர் இருக்கார்ல, அவங்க அப்பாவை நான் வந்து வாழ்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன், இதுவே அந்த குட்டநாட்டு மன்னன் இருக்கான்ல அவங்க அப்பாவை நான் சாவிடான்னு சொல்லி கொலை பண்ணேன், அவ்வளோதான் உங்க 2 நாட்டுக்கு வித்தியாசமே தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்லிடுறான். அது போக உங்க நாட்டை வந்து நான் வந்து போய் வாழுங்கடான்னு சொல்லி உதறி தள்ளின ஒரு நாடு, அந்த நாட்டில இருந்து நட்புறவு கொள்ளணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமே கிடையாது, ஆனால் எங்கள் நாட்டின் மூலமாக உங்களுக்கு ஏதோ பெரிய காரியமாக வேண்டியது இருக்குது, அதனால தான் இவ்வளோ பணிவாக வந்து பேச சொல்லியிருக்கான் உன் அரசன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நாட்டு அரசரை பற்றியே தப்பாக பேசிடுறாரு பாரி. அப்போவே நம்ம அமைச்சர் கோளூர் சாத்தனுக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மான மரியாதைலாம் கெடுத்து விட்டுருவானுங்க, நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் கடைசியாக ஒன்று சொல்கிறான், வணிகம் வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்து வச்சேன்ல இந்த ரச கண்ணாடி, அந்த கண்ணாடியை நீங்கள் இப்போ வரைக்கும் 3 வாட்டி பார்த்துட்டீங்க, உங்களை அறியாமையே அந்த கண்ணாடியை பார்த்து உங்களுடைய மீசையை வந்து நீங்கள் முறுக்கிக்கிட்டே இருந்தீங்க, உங்கள் நாட்டில் கண்ணாடியே கிடையாது, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியே கிடையாது, ஆனால் இந்த வணிகத்தின் மூலமாக அதை நீங்கள் பெறலாம், வணிகம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரு திறவுகோலாக இருக்குது, உங்களுடைய ஆசை எண்ணற்ற ஆசைகள் உங்கள் மனசில் இருக்கலாம், அதெல்லாமே நடக்கிறதுக்கு வணிகம் தான் ஒரு மூல காரணமாக இருக்கும், அப்படிப்பட்ட வணிகத்தை ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பாரி சிம்பிளாக ஒன்று சொல்கிறாரு, அப்படிப்பட்ட வணிகத்தையும் வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு ஆளுங்க இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு சொல்லி போய் அந்த யவன நாட்டுக்கிட்ட சொல்லுப்போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டுறாரு. இப்போ நம்ம பாரி அவர் அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டு அவருடைய மாளிகைக்கு வராரு. வரும்போதே வந்துட்டு அவருடைய 2 மகள்கள் அங்கவை சங்கவை மற்றும் ஆதினி அவங்க அம்மா அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரியை வரவேற்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அவர் உள்ளே வந்த உடனே கபிலர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கவை கேட்க, ஆமாம்மா அப்படிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாளிகையினுடைய நடு இடத்துல வந்து பார்த்தோன்னா உட்கார்றாரு நம்ம பாரி. உட்கார்ந்த உடனே சின்ன பிள்ளை சங்கவை வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அப்பாவோட கையை தன்னுடைய மடியில் வச்சுக்கிட்டு அந்த கையில் வந்து பார்த்தோன்னா சேவலுடைய இறகால வருடிக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் நம்ம பாரி கேட்குறாரு, ஆமாம் எதுக்கு நான் உள்ளே வந்த உடனே உங்களுக்காக தான் ஆர்வத்துடன் காத்து கொண்டு இருக்கிறேன்னு எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னப்பா நீங்களாப்பா இதை கேட்குறீங்க, அதாவது இன்னைக்கு வணிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவரு உங்ககிட்ட எந்த பொருளை வந்து வணிகம் பேச வந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கவை கேட்குறாங்க. அப்போ நம்ம பாரி சொல்கிறாரு, அதை நான் கேட்கவே இல்லைம்மா அவன்கிட்ட, அவன் வணிகம்னு சொன்ன உடனே அவனை நான் அனுப்பிச்சி விட்டேன், என்ன பொருள்னா நான் சொல்லி கேட்கவே இல்லைன்னு சொல்லி சொல்ல, அப்போ தான் அங்கவே சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பொருள்னு சொல்லி கேட்டிருக்கணும், கேட்டால் தான் அவன் என்ன நோக்கத்தில் நம்மக்கிட்ட பழக வராங்கிற விஷயமே புரியும், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்ல, அட விடுமா அவன் தான் போயிட்டான்ல இப்போ என்னம்மா, அதாவது என்ன பொருள் அவன் கேட்டிருந்தான்னா கண்டிப்பாக அவன் உயிரோட போயிருக்க மாட்டான், அவன் உயிரோட போகிறத வச்சா நீ கண்டுபிடிக்க முடியலையா, அவன் எதுவும் கேட்காம தான் போயிருக்கான்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி பாரியுமே சொல்கிறாரு. அப்போதான் அந்த சின்ன பொண்ணு சங்கவை வந்துட்டு சேவலனுடைய இறகுனால பாரியுடைய கைகளை வருடிக்கிட்டே இருக்காங்க.
அப்பதான் வந்துட்டு என்னம்மா இந்த இறகுல வச்சு வருடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாப்பா மயில் இறகு தான் வந்து வருடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த இறகு தானப்பா பிடிக்கும், இந்த சேவலுடைய இறகு தானப்பா பிடிக்கும்னு சொல்ல நம்ம பாரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், என்னடா இவன் சொல்கிறான்னு. அதாவது இது சேவலுடைய இறகு தான்ப்பா, ஆனால் இதை கோழின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே புரிஞ்சு போச்சு நம்ம பாரிக்கு. அடடா அறுபத்தாங்கோழி கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வந்து பார்த்தோன்னா துள்ளுறாரு நம்ம பாரி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோளூர் சாத்தானும் அந்த 2 வணிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்கல்ல, நம்ம பாரியுடைய பரம நாட்டிலேருந்து கிளம்புறாங்கல்ல. அப்படி கிளம்பி அவங்கள அந்த நாட்டினுடைய வெளியே கொண்டு போய் விடுறதுக்காக முடியனை வந்து பார்த்தோன்னா அனுப்பி வச்சிருக்காரு நம்ம பாரி. கூடவே இருப்பான்ல முடியன்னு சொல்லி ஒருத்தன், அவன் அனுப்பியிருக்காரு. அவன் பாட்டிக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க 2 பேர்த்த அப்படியே கூப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம கோளூர் சாத்தான் அமைதியாக போயிட்டு இருக்கும்போது நம்ம முடியன் கேட்குறான், ஆமாம் என்ன பொருளை நீங்கள் வாங்குறதுக்காக வந்தீங்க, என்ன பொருளை வணிகம் செய்யறதுக்காக எங்கள் நாட்டை தேடி வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம கோளூர் சாத்தான் மனசில் ஒரு சின்ன புன்னகை வருது. ஆஹா இவனாவது ஏதோ ஒரு ஆசையில் கேட்குறானே, சரி இவங்கிட்டையாவது சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன யோசிச்சிருந்தாருன்னா, நம்ம முடியன் வந்து நடந்து வந்துட்டு இருந்திருந்தான். யார் கூடன்னா நம்ம கோளூர் சாத்தான் கூட. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சைடு கொம்புகளையும் இன்னொரு சைடு வாழையும் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு இருந்திருக்கான். அதை பார்த்தா நம்ம கோளூர் சாத்தான் என்ன நினச்சிருக்காருன்னா, எத்தனையோ நாடுகளில் வாள் விதவிதமாக வந்துருச்சு, கேடயம் விதவிதமாக வந்துருச்சு, அப்படியெல்லாம் வந்து தன்னுடைய ஆயுதங்களை பண்ணிக்கிட்டு அவங்க வந்து முன்னேறி போயிட்டு இருக்கும்போது இன்னும் இந்த கொம்புகளையும் வாளையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்களே, இந்த காட்டுவாசி கூட்டத்துக்கு எப்படி வணிகத்தினுடைய அந்த அருமையை புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ அந்த முடியன் வந்து என்ன பொருளை நீங்கள் வணிகம் செய்ய வந்தீங்கன்னு சொல்லி கேட்டவுடனே உற்சாகமாயிட்டார். சரி இவன் மூலமாக நாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகரை கூப்பிடுறாரு. வணிகரை கூப்பிட்டு உங்கள் இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த கட்டை எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து பார்த்தோன்னா ஒரு துணியால் கட்டப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து கையில் கொடுக்குறான். அதை பிரித்து பார்த்தா உள்ள கொல்லிக்காட்டு விதைகள் இருந்திருக்கு. அந்த கொல்லிக்காட்டு விதைகளை பார்த்த உடனே முடியனுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு நடுக்கம் முட்டுருச்சு. எப்பட்றா இது எப்பட்றா உங்களுக்கு கிடச்சிது, நாங்கள் வந்து இப்போ தானே மதங்கன்னு ஒருத்தன் பயங்கரமாக நடனமானான்னு சொல்லி அவங்ககிட்ட தான் கொடுத்து அனுப்பிச்சோம், அந்த கொல்லிக்காட்டு விதைகள் உங்ககிட்ட எப்படி இருக்கு வந்திருக்கு, அதாவது நீங்கள் என்ன விலை கொடுத்துருந்தாலும் அவன் அதை உங்ககிட்ட விற்றுருக்க மாட்டான், அப்போ கண்டிப்பாக அவனை நீங்கள் ஏதோ செஞ்சுருக்கீங்க, அவங்க ஏதோ செஞ்சு தான் நீங்கள் இந்த விதைகளை அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல, அப்போ லைட்டாக தன்னுடைய உதட்டில் சிரிப்பை காட்டுறாரு நம்ம கோளூர் சாத்தான். அப்புறம் திடீர்னு இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம பாருடைய மாளிகைக்குள்ளே இப்போ நம்ம கபிலர் இருக்காரு, அவருக்கு அறுபத்தாங்கோழியை வந்து பார்த்தோன்னா போடுறாங்க. அவரும் நல்லா ரசித்து சாப்பிட்றாரு. அப்படியே வந்துட்டு அந்த அறுபத்தாங்கோழிக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஈச்ச மது இருக்கு இல்லையா, அதையுமே வந்து பார்த்தோன்னா ஊற்றி கொடுக்குறாங்க. அதில் நம்ம பாரி வந்துட்டு நீலனுக்கு அந்த மதுவை ஊற்றி கொடுத்து, இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன்டா, அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீலனை பார்த்து சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம கபிலர் சொல்கிறாரு, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிங்கிற வரலாறு போய் இனி கபிலருக்கு தோல் கொடுத்தான் பாரிங்கிற வரலாறு வரப்போகுது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கலகலப்பாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம பாரி அங்கவே பார்த்து கேட்குறாரு, ஆமாம் நான் முடியனை அனுப்பிச்சிருந்தேனே அவரை கொண்டு போய் விடுறதுக்கு, அவன் ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இப்போதான் அந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம முடியன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம கோளூர் சாத்தானும் கூட வந்த 2 வணிகர்களும் தன்னுடைய தோல் பட்டையை பிடிச்சிக்கிட்டு ஓடுறாங்க. அந்த தோல் பட்டையிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட வலிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி என்னடா அவங்க ஆனாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய மூவருடைய கைகளுமே வெட்டப்பட்டிருக்கு. வெட்டப்பட்ட கைகளை நம்ம முடியன் வந்து ஒரு மரத்தில் கட்டி தொங்க விட்டுட்டு இருக்காங்க.